நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? இந்த ஊர்ல வந்து நான் பிறந்ததே இந்த ஊர் தான். பிறந்ததுல இந்த ஊர். எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க இங்கே தான் இருக்கோம். சரிங்க சரிங்க. இந்த ரோட்டுக்கு அப்பா வந்து கார் வச்சா தான் அந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு. எங்களுக்குலாம் இருக்க இடம் இல்லை. இருக்க இடம்ல அவர் தான் பட்டா போட்டு இடம் வாங்கி காலனி வீடு கட்டி கொடுத்தாரு. அது கூட கல்கட்டு வந்து அது ஜெயாடு வாங்கி கட்ட விடாம செஞ்சார். அப்போ தங்கப்பாண்டி ஐயா இருந்தாங்க. அவங்க இருந்து அதை ஜெயாடரை உடைச்சி எங்களுக்கு கட்ட விட்டாரு. அவர் தான் கார் வச்ச ஐயா தான் இந்த ரோடு போட்டு கொடுத்தாரு. இப்போ அதுக்கு பிறகு உள்ளூரில் பிரசண்ட் ஒரு 20 வருஷமா இருக்காரு. அந்த 20 வருஷமா அவர் வந்து எந்த உதவியும் எங்களுக்கு செய்யலை. வருவார், ஓட்டு கேட்பாரு, போடுவோம். நாங்கள் ஏதோ மனசார போடுறோம். சரி சரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஓட்டு வாங்கிட்டு இந்த பகுதியில் வந்து யாரு தீர்க்கறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வர்றாங்க, ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதோட போயிடுறாங்க. இப்போ இந்த தண்ணி தொட்டி கட்டி வச்சாங்க, அதுக்கு மோட்ரு போட்டாங்க. பைப்பு எடுத்து ஒரு நாள் தான் அந்த தண்ணியை அங்கே மட்டும் வந்துச்சு. மறுநாள் பைப்பு முடிட்டு போயிட்டாங்க, இது மோட்டரையும் கலந்துட்டு போயிட்டாங்க. இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு சுடுகாடு கூட பாதை கூட இந்த பாதை ரோடு இல்லை. அதை கூட கேட்டேன். வயலை வெட்டி இழுத்துக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதை போகிறேன். இப்போ பழையபடி அவங்க மூடிட்டாங்க. வரப்புல வயலுக்குள்ளே தான் போக வேண்டியது இருக்கு. ரோடு வசதியே இல்லை, சுத்தமாக இல்லை. தண்ணி வந்து இப்போ தாமிரபரணி தண்ணி அதுக்கு வந்து பைப்பு லைனமாக கொடுத்தாங்க. அதுக்கு 1000 2000 சொல்லி வசூல் பண்ணாங்க. அதுவும் நாங்கள் வரி கடிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வரியும் கடிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த வரி பூரா இப்போ எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. தாமிரபரணி தண்ணி தான் குடிக்கிறது. அது ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு நின்றுக்கிறேன். அது உள்ளூர்காரன் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் உதவி செய்கிறேன். அதனால ஒன்று இப்போ வந்து எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. இப்போ நாங்கள் அந்த அவர் காலனி வீடு கட்டி கொடுத்ததை கூட இடிஞ்சு போச்சு. அதுக்கு பராமரிப்பு பண்ணி அதை பராமரிப்பு பண்ணோம்னு சொன்னாங்க. அதுதான் காசும் வரல. அவங்க வேண்டிய ஆளுக்கு மட்டும் போட்டு கொடுத்தாங்க. வேண்டாத ஆளை பூரா விட்டுட்டாங்க. கொஞ்சம் அதாட்டியமா இருக்கிறவங்களுக்கு விட்டுறாங்க. ஆமா, எங்களுக்கு இட வசதியே இல்ல. இந்த ஆடு மாடுலாம் வச்சிருக்கேன். இது கட்டுறதுக்கு இடம் இல்ல. அவங்க பூரா கரையல்ல வீடு கட்டி பட்டா போட்டாங்க. இது நாங்க 50 60 வருஷமா எங்க அப்பா காலத்துல இருந்து 60 வருஷமா போராடுறோம். பட்டா தர மாட்டேன்றாங்க. இந்த இடத்துக்கு இப்ப நான் தான் இங்க வந்து கிடைக்குங்க. வேற வழி இல்லை எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்களே எத்தனையோ வட்டம் போய் கேட்டோம், போராட்டம் பண்ணா கேட்டேன். அதெல்லாம் கரையில போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்க மட்டும் வீடு கட்டி கம்மாய்க்குள்ள கரையில கட்டியிருக்காங்க. அப்ப அதை பூரா எடுங்க. இந்த பள்ளிக்கூடம் வந்து எங்க ஊர் கம்மாயில கட்டியிருக்காங்க. இங்க பூரா எங்களுக்கு தெரியாமையே அவங்க பிரசிடண்ட் அவங்க தான், கிளார்க்கு அவங்க தான். இந்த பள்ளிக்கூடம் வந்து எங்க ஊரை சேர்ந்தது. அதை அவங்க பேர வச்சிருக்காங்க. ஏன்னா நெட்ல பட்டா போட்டாங்க அவங்க. இதெல்லாம் அவங்க இது நாங்கெல்லாம் படிப்பு இல்லாதவங்க. இப்பதான் இந்த படிச்சவங்க சொல்றாங்க. இப்ப அந்த பள்ளிக்கூடம் வந்து எங்க கிராமமா இருக்கணும், இல்ல அரசாங்கத்துக்கு கிராமமா இருக்கணும். பள்ளிக்கூடம் வந்து ஸ்கூலா அரசாங்கத்துக்கு போட்டேன், இல்ல எங்க ஊர் பேரை வைக்கணும். இதெல்லாம் அவங்க எல்லாமே மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நெட்ல பூராமே இந்த கடைசில இருந்து அந்த கடைசியா இருந்து அவங்க பேரால யார் பேராலையும் எங்க அப்பங்காலத்துக்கு முன்ன இருந்தே போட்டு அதை செத்தவங்கெல்லாம் போட்டு அதை காட்டி பட்டா வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு இருக்கவே இடம் இல்லை. எங்களுக்கு பட்டா தர மாட்டேங்குது. இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நியாயம் தீர்வு அவங்க அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு இருந்தா தான் நல்லா இருக்கு. நாங்க வாழ முடியும். இல்லைன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இடைஞ்சல்ல தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றீங்க. ஆமா சரி, வணக்கம் சார். நன்றி ஐயா. அந்த ஐயா பேசுனதை எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கே இருக்குன்னா, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழி தொகுதியில் வந்து பள்ளிமன ஊராட்சிக்கு உட்பட வருது நாடாகுளம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஊருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. மக்கள் வந்து ரொம்ப நாளாக போராடுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, அரசாங்கத்தில் எல்லாமே செய்கிறாங்க. எல்லாம் பண்ணியுமே இந்த ஊர் இப்படி தான் இருக்குது. இன்னுமே வந்து ஏன் இந்த ஊரை ஒதுக்கி வச்சுருக்காங்களா, இல்லை இந்த ஊருக்கு எதுவும் பண்ணக்கூடாது இருக்காங்களா, இல்லை இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லனால இப்படி இருக்கா என்னன்னே தெரில. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊருக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். என்னடா இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் ஒருத்தர் நினச்சி, நம்ம வீட்டில் ஒருத்தர் நினச்சி ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு போக்குவரத்து வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. இதோட கொடுமையான விஷயம், இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு ஒரு சுடுகாடு இல்லை, ஒரு எரிமடை கிடையாது, கொண்டு போகிறதுக்கு பாதை கிடையாது. இதுதான் அந்த சுடுகாடோட பாதை. இந்த வரப்பில் தான் போவாங்க. வெள்ளாமல் போட்டால் உள்ள வெள்ளாமக்குள்ளே தான் போவாங்களாம். ஆமாம், ஊரை சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருமே இதை குரல் கொடுத்து கேட்க பண்ணுறாங்க. நம்ம அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப இருக்காங்க. பொதுமக்கள் வந்து எங்கெங்கேயோ போகிறீங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, என்னென்னமோ ஒரு எதுனமோ வருது.
ஆனால் இந்த ஊர் இப்படி இருக்குன்றது வந்து யாருக்கும் தெரியுமானா கூட தெரில. நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், அந்த ஊருக்கு ஒரு தெரு லைட்டு கூட இல்லை. நைட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, 1க்கு 2க்கு வெளியே போகிறாங்க அப்படின்னா அதுங்களுக்கு கூட லைட்டு எதுவுமே கூட இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ இந்த ஊர் மக்கள் பண்ணுங்கள். நான் பண்ணணும்னு என் டீமோடு தான் அந்த ஊரை யதார்த்தமாக தேடி போனோம். என் கூட சேர்ந்து கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். நம்ம என்னென்னமோ ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த ஊருக்காண்டி நம்ம என்னென்னாலும் பண்ணலாம். இதுதான் அந்த ஊரோட சுடுகாடு, எரிக்கிற இடம் எப்படி இருக்குன்னு இந்த கொடுமையை நீங்களே பாருங்கள். நான் போய் சொன்னாலுமே இது திருச்சுழி தொகுதியில் வந்து பள்ளிமடம் ஒரு ஒன்றியத்தில் வந்து இந்த ஊர் இருக்குது, இந்த ஊராட்சி. கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லாருமே போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் ஊர் இருக்குது, இப்படிலாம் வசிக்கிறாங்க, இப்படி மக்கள் இருக்காங்க அப்படின்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவியை பண்ணலாம். நம்ம வீட்டில் ஒருத்தவங்க நினச்சி பண்ணலாம். அதே மாதிரி குடிக்கிற தண்ணி கூட வந்து இவங்க தாமிரபரணி தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளோ மண்டியாக இருக்குது, அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஆமாம், உங்களுக்கு இந்த பாட்டியை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த